ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி பக்காவாக பிளான் போட்டு ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துடுறா. தம்பிக்காரன் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல். பைக்கில் வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு, அதுவும் உங்கள் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கூட எங்கேயாவது போயிருங்க, நீ எங்கேயாவது போயிட்டு நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவளோ நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. இல்லை, நீ என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இங்கேருந்து போங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறா. பார்த்தா அங்கே நிற்கிறது அம்மா இல்லை, அதுக்கு பதிலாக மாமியார் நிற்கிறாங்க. பக்கத்தில் அக்காகாரி தான் கூப்பிட்டு வந்திருப்பா போல். இதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அவள் அப்படி நிற்கிறத பார்த்துட்டு இங்கே இவனும் பைக்கை போட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா அம்மாகாரியை பார்த்துட்டு அவனுக்குமே பயங்கரமான ஷாக்காக தான் இருக்குது. அம்மா ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க, இவங்க எங்கேயாவது போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா கல்லு மாதிரி நின்றுட்டுருக்கு. உடனே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்த்தா அப்போ 4-5 பேர் வந்து அவனோட தலையிலே அடிச்சிடுறானுங்க. அவன் மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இவளை வந்து பிடிச்சிட்டு போக பார்க்குறாங்க. அவளோ அக்காகாரியை பார்த்து தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஏங்கா நீ இப்படி பண்ண, எதுக்காக எனக்கு எதிராகவே நீ செயல்பட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, வாயை மூடி, உன்னோட இந்த அழகால நான் இவ்வளோ பட்டுட்டேன், இப்போ எதுக்காடி நீ தப்பிச்சு வந்த, மரியாதையாக அவங்க கூட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளையுமே அடியாட்களை இழுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் இவனும் கையில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் டைல்ஸை வந்து இவனே உருவாக்கியிருப்பான் போல். அதை பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு அவனோட காலடியில் போடுறாங்க. அவன் அவளை பார்த்துட்டு, இப்போ என் கண்ணு முன்னாடி 2 நிலா இருக்குது, ஒன்று அதோ இருக்குது, இன்னொன்று ஏன் முன்னாடி இருக்குது, சரி வா இன்னைக்கு நீ எனக்காக விரதம் இருக்கல்ல, அதை முடிச்சு வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே அவனோட கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறா. அப்போ இவனும் சொல்கிறான், நீ இங்கேருந்து போனால் செத்து போயிடுவா அப்படின்னு. நான் செத்தாலும் சாகுவேன், ஆனால் இந்த கூண்டுக்குள்ளே உன்னோட மட்டும் நான் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போனால் அந்த பையன் திரும்பவும் அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு, ட்ராமா பண்ணது போதும் ஐயா, நேரம் ஆயிடுச்சு, அங்கே பாரு நிலா நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, வா விரதத்தை போயிட்டு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டா. அவளோ டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுவிட்டு, போது நிறுத்து, நான் எதுக்காக உனக்காக விரதம் இருக்கணும், நீ என் மேலே வச்சிருக்கிறது காதலே இல்லை, என் மேலே துளியாவது உனக்கு காதல் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உனக்காக விரதம் இருந்திருப்பேன். ஆனால் நீ என்ன காதலுங்கிற பேர்ல அடிமைத்தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் எப்படி உனக்காக விரதம் இருப்பேன் நீ நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சாப்பாடை எடுத்து அவ வந்து வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கா. போதுமா, நான் விரதம் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, இப்படி நினைச்சிட்டு இருந்தியா நான் விரதம் இருந்தேன்னு சொல்லிட்டு, அதையுமே நான் முடிச்சு வச்சுட்டேன் சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்பவும் அந்த பையன், நீ முடிச்சு வச்சுட்ட, உனக்காக நான் விரதம் இருந்தேன் இல்லையா, அதை முடிச்சு வைக்கணும்ல, வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அவளை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறான். அவ்வளோ டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு திரும்பவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறான். ஆனால் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே அவன் எல்லா டோரையுமே லாக் பண்ணி வச்சிருக்கான். அதனால அவளால் அங்கேருந்து எங்கேயுமே ஓடி தப்பிக்க முடியல. அப்புறம் அங்கே பார்த்தா சாமி சிலை இருக்கு. அவங்கேருந்து ஓடி போயிட்டு அந்த சாமியோட கையில் இருக்கிற ஈட்டி எடுத்து, ஈட்டியா திருசூலமானு தெரில, அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, என் பக்கத்தில் வராத, வந்தனா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஆனால் அந்த பையலோ, மயிரா நான் ரொம்ப பயந்துட்டோமா, இங்கே பாரு என்னோட கையெல்லாம் பாரு நடுக்குது, நீ என்ன கொலை பண்ணுவியா, உன்னால் அது முடியுமா, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். இவளோ வேணா கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனாலும் அந்த பையன் முன்னாடி வந்து நிற்கவும் இவ டக்குன்னு குத்திடுறா. அந்த திரிசூலத்தை வச்சு அவனோட நெஞ்சில காயமாயிடுச்சு. அப்போவும் அவன் அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கான். உடனே அந்த திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக குத்துறதுக்காக ஓங்கிட்டு இருக்கான். அந்த பையன் கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஃபேமிலி மொத்தமும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. மயிராவை இன்னும் காணோம், ஏன் அவளை இன்னும் காணோம், நமக்கு முன்னாடியே பியூஸ் இங்கே அவளை அழைச்சிட்டு வரதா சொன்னானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் பார்த்தா அங்கே மருமக பிள்ளையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி தப்பிச்சு வந்த மயிராவை திரும்பவும் ஓம்கார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்ட உடனே அவங்க மனசொடைஞ்சு போயிடுறாங்க. அதே சமயம் இங்கே இவனும் அந்த திரிசூலத்தை தூக்கி போட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு, அங்கே பாரு டைம் ஆயிடுச்சு, நீ எதுக்காக இவ்வளோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க, விரதத்தை முடிச்சே ஆகணும், அப்புறம் இந்த விரதத்தை நான் உனக்காக தானே வச்சிருக்கேன், உன்னோட அழகுக்காகவும் உன்னோட நீண்ட ஆயுளுக்காகவும், அதனால நீ இந்த விரதத்தை முடிச்சு வச்சே தான் ஆகணும், அப்புறம் உன்னோட அழகும் சரி நீயும் சரி என்னன்னைக்கும் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ சொல்லிட்டு இருக்கா, இல்லை நீ நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது, நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை இனி 7 ஜென்மம் எடுத்தாலும் சரி நான் உனக்கு என்றைக்குமே கிடைக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பயலுக்கா பயங்கர கோவம் வந்துடுது. உடனே கீழே கிடந்த டைல்ஸ் எடுத்து மயிரா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முகத்தையே கிழிச்சு விட்டுறான். அவன் அடிச்சடியில் ரத்தம் எங்கே பார்த்தாலும் தெரிச்சிருக்கு. அப்படின்னா அவளோட முகத்தில் எவ்வளோ பெரிய காயத்தை அவன் உண்டு பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா, வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. முகத்தில் வச்சிருந்த கையை எடுக்கிறா, அவளோட கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அவளோட அந்த முகத்தை பார்த்துட்டு இந்த பையன் அரண்டு போயிடுறான். அப்படியே முகத்தை அந்த பக்கமாக திருப்பிக்கிறான். உடனே அவள் முகத்தில் கையை வச்சு மூடிக்கிட்டு, ஏன் ஓம்கார் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க, என்னோட முகத்தில் இந்த மார்க்கை போட்டது நீங்கள் தானே, அப்போ அதை பார்க்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஏன் முடியலை, என்னை திரும்பி பாருங்கள் என்னை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அழுதுட்டுருக்கா. ஆனால் அந்த பையலோ, நான் உன் முகத்தை பார்க்க மாட்டேன், உன்னோட அந்த அசிங்கமான முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கான். அவ்வளோ கேட்குறா.
கடைசியில் அந்த குருஜி சொன்னதை உண்மையாக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த குருஜி சொல்லியிருப்பார் ஏற்கனவே, இவன் அழகு அழகுன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியோட அழகை மட்டுமே பார்க்குறது, அப்புறம் அந்த அழகை பாதுகாக்கிறதுக்காக இவன் என்னெல்லாம் பண்ணான். ஸோ அதனால் அப்போவே சொல்லியிருப்பாரு, நீ எந்த கையால் உன்னோட பொண்டாட்டியோட அழகை பாதுகாக்கிறியோ அதே கையால் உன் பொண்டாட்டியோட அழகை அழிக்க போகிற பாரு, இதுதான் உன்னோட விதியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரியே அந்த ஆள் சொன்ன மாதிரியே இந்த பையன் பொண்டாட்டியோட அழகையை கெடுத்துட்டான், அவளோட முகத்தை அப்படியே கிழிச்சு விட்டுட்டான். அவளுக்கா அதை பார்த்துட்டு பயங்கரமான அழுகை வருது, கோபம் வருது. ஆனால் அந்த பயலோ இன்னைக்கு உனக்கு இப்படி நடந்ததுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம், நீ தான் என்னை இப்படி செய்ய வச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் அவங்ககிட்ட அப்படி பெருசாக என்ன கேட்டுட்டேன், உன்னோட அழகை வச்சு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது என்னமோ உண்மை தான். இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய மாளிகையில் உன்னோட அழகை பாதுகாத்துட்டு நீ எனக்கு பிடிச்ச பொண்டாட்டி மாதிரி இருன்னு சொன்ன, அது கூட உன்னால் இருக்க முடியல. நான் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் என்னோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றினேன். முக்கியமாக என்னோட கட்டின பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கான்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு உன்னோட கேவலமான முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். அவளோட வாழ்க்கையும் சரி அவளோட முகத்தையும் சரி அழிச்சிட்டு அவளுக்கே கோவம் வந்துடுது. போது நிறுத்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு, இன்னைக்கு நீ என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்ட, அதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கடவுள் கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக என் கையால் அது நடக்கும், உனக்கு நான் கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அந்த பயலோ, இல்லை மயூரா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம், அதுக்கான தண்டனையை நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு உன்னோட குடும்பம் தானே உயிர், அப்புறம் டாக்டர் ஆகணுங்கிறது உன்னோட கனவு தானே, அப்புறம் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறதுலாம் நீ ஆசைப்பட்டல, அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்டேருந்து நிரந்தரமாக பறிக்கிறேனா இல்லையா பாரு, அதுதான் நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை. நீ இன்னைக்கு உன்னோட அழகை இழந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட மயிரா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அப்புறம் உன்னோட குடும்பத்துக்கிட்ட நீ போகணுன்னு தானே ஆசைப்பட்ட, தாராளமாக போ, ஏன்னா இதுக்கப்புறம் இந்த அசிங்கமான முகத்தை நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே கிளம்பி போயிட்டு இருக்கான். இவளுக்கா அதுக்கப்புறம் பயங்கரமா அழுக வருது. அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி பீஸ்ல முகத்தை பார்த்துட்டு அவளே பயந்து போயிட்டு அரண்டு போயிடுறா. அப்புறம் அப்படியே கிளம்பி நேரா ரோட்டுக்கு வந்துட்டா. அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துடுறா. அவளை தூக்கி விடலான்னு சொல்லிட்டு 2-3 பேர் போறாங்க. அவளோட அந்த முகத்தை பார்த்த உடனே பயந்து போயிட்டு 2 அடி பின்னாடி தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் இந்த ரோட்டில் நடந்து போனா அப்படின்னா எல்லா பேரும் வாயை பொழுந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. அதுக்கு முழுக்க முழுக்க அவளோட அழகு தான் காரணம். இன்னைக்கு அவளோட அழகே அவளை விட்டு போயிடுச்சு அப்படிங்கும் போது ஒரு அருவருப்பான பொண்ணாக தான் பார்க்குறாங்க. அதே சமயம் வீட்டில் வேற மயிராவை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என் பொண்ணை திரும்பவும் அந்த கூண்டுக்கு இழுத்துட்டு போயிட்டானே, அவள் அங்கே என்ன பாடுபடுத்துறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்போதான் கரெக்டாக அவளுமே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறா. அதுவும் முகத்தில் கையை வச்சபடியே. அவங்கள பார்த்துட்டு, மயிரா நீ வந்துட்டியாமா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவள் எந்த பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிட்டு வாஷ் பேஷனில் தன்னோட முகத்தை வந்து கழுவிக்கிட்டு இருக்கா. கை ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்களே பயந்து போயிடுறாங்க. இன்னும் முகத்தை பார்க்கல. என்னாச்சுமா, உன் கையில் எப்படி ரத்தம் வந்துச்சு, அந்த பையன் உன்னை எதுவும் பண்ணானா, வயத்துறது சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவ டக்குன்னு தன்னோட முகத்தை திரும்பி காட்டுறா. பார்த்த உடனே அங்கே இருக்கிற அத்தனை பேருமே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா அந்த பொண்ணோட முகத்தை அடிச்சு உடச்சி வச்சிருக்கான். அவளும் சொல்றா, பாருங்கப்பா நல்லா பாருங்க, எந்த அழகுனாலே என்ன இந்த ஊரே தூக்கி வச்சு கொண்டு அடிச்சோம், இன்னைக்கு அந்த அழகே என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ என்ன அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அருவருப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அவனோட முகத்தை மட்டும் அழிக்கல, அவன் என்னோட வாழ்க்கையே அழிச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கா. இவளோட இந்த நிலைமையை பார்த்துட்டு மொத்த குடும்பத்துக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவளுக்கு ஆறுதல் சொல்றதா இல்லை அதை நினைச்சு கோவப்படுறதா இல்லை பரிதாபப்படுறதா அப்படிங்கிற எதுவுமே அவங்களுக்கு புரியாம அப்படியே திக்குமுக்காடி நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.